நம்ம கடையில வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள ஃபினிஷிங் டச் இது. ஃபைனலா தங்கம்லாம் பூசி வந்தப்ப நம்ம கடையில வாங்க முடியும். தங்கமா கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நாங்க உருக்கி என்ன பொருள் செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சதுரம் பண்ணி மிஷின்ல தகடு பிடிச்சி நாங்க செய்வோம். இதுதாங்க தங்கம். அங்க தங்கத்தையே தகடா மாத்திருக்காங்க. அதுக்கான மிஷின் அந்த தெரியுது, அதுவும் அந்த மிஷின் தான். அந்த மிஷின் மூலியமா அவங்க வடிவமைச்சு இந்த ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன பொருள் செய்யறோமோ அதுக்கு அந்த மாதிரி செய்வோம். இப்போ வந்து ஒரு தாயத்து வேலை பார்த்தேன். தாயத்துக்கு நான் ஒரு அச்சில் வச்சு மடக்கி இது மாதிரி செய்யணும். பார்வைப்பட்ட தாயத்துன்னு சொல்லுவாங்க. சரி. இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு வந்து சுற்றி இந்த ஒரு அரும்பு கம்பி வைப்போம். அதுவும் இந்த மிஷினில் தான் பிடிக்கிறது. இந்த மிஷினில் பிடிச்சி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு பிடிச்சி செய்கிறோம். ரெடிமேட் போட்டு கொண்டு வர்றாங்க. மிஷினரி நிறைய வந்ததுனால இந்த மிஷின் இல்லை. அது வந்து தங்கம் கொடுத்தா அது பொருளாவே வந்துடும். தங்கத்தை கொடுத்தா பொருளாவே வந்துடும். ஆமா, அந்த மாதிரி மிஷின் நிறைய வந்ததுனால எங்களுக்கு அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. சரி. அதனால எங்களுக்கு வந்து வேலை ரொம்ப கம்மியாகி ஆர்டர் ஐட்டம் மட்டும் தான் வரும். முன்னாடியெல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்போம். செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது பொருள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. முதல்ல வருமானம் இப்ப கம்மியாயிடுச்சு. 10% முதல்ல வருமானத்துல இருந்து ஒரு 10% தான் எங்களுக்கு வருது. ஆர்டர் வந்து எங்களுக்கு என்ன பொருள் செய்யறோமோ அது தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுப்போம். இவ்வளவுதான் சம்பளம்னு உங்களுக்கு நிர்ணயம்லாம் கிடையாது. நமக்கு வேலை வந்துச்சுன்னா ரெகுலரா வேலை வரும்னு சொல்லவும் முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலை நகை ரேட்டு கூடும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். கூட கூட உங்களுக்கு சேலரி கூடுமா இல்ல அதே? இல்ல அந்த ரேட்டு கூடுறதுனால எங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ்ல அந்த இதுல கூட்டுறதுதான் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில கூட்டுறதுலாம் கிடையாது. இப்போ எங்களுக்கு அந்த 10% கிடைக்குதுன்னா இன்னைக்கு 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா நாளைக்கு அது ஒரு 50 ரூபாய் சேர்த்துன்னா 650 ரூபாய்க்கு. அவ்வளவுதான். அந்த 10% 12, 12 அது பொருளுக்கு இந்த மாதிரி கூடு முன்ன பின்ன வரும். அந்த 10% 11 ஆகாது 12 ஆகாது. 10% தான் இருக்கும். அந்த ரேட்டுக்கு அதுக்கு